அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்ல. அவனுக்கு ஒரு நாளே அத ஹேண்டில் பண்ண முடியல. அவன் திரும்ப அந்த பாசமா ஒரு டோன் எடுத்து பேசி ட்ரை பண்ணுவான்ல. அதான் ட்ரை பண்ணான் உள்ள வந்து. ஆனா அவ ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ம். எக்ஸ்ட்ரீம்ல இருந்துச்சு. இவளுது பார்வதிது. அவன் உடனே என்னடா நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறோங்கிறோம். இவ மாறாம இருக்கா. கல் நெஞ்சக்காரி மாரி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் திங்கிங். அதுதான். அவரு வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எக்ஸ்போஸ் டூ த கோர். இதுக்கப்புறம் அவங்களோட ட்ராமா வந்து பெருசா வந்து பார்வதி ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படியே இருந்துட்டா பெட்டரு. நீ கானா வினோத்கிட்ட சொன்னத அவ வந்து ஃபாலோ பண்ணாலே அவ வந்து கண்டிப்பா அவளோட கிராஃப் மேல தான் போகும். கீழ போகாது. எனக்கு ம். தெரிஞ்சு அரோராவோட கிராஃபும் கீழ வந்துருச்சு. ம். ம். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அரோரா பேசணும்னு சொல்லும்போது, அரோரா எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடா இருக்க மாரி தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஆனா, அத வரைக்கும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு எல்லாரும் அவன் அவன் வந்து அரோரா எவ்ளோ இன்டலெக்சுவலா பேசுறாங்க பார்த்தீங்களா? இப்படி பேசுறாங்க ம். பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் அவன் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா, அவ வந்து பேட் டச்சே சொல்லலியேடா! அவ அத தான்டா திருப்பி திருப்பி பாயிண்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த இந்த பேட் டச்சுன்றத எப்ப வந்து இந்த குறும்படம் போட்டு பண்றாங்களோ, அப்பதான் இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு இது கிடைக்கும். இல்லன்னா வந்து இது இப்படியே தான் போயின்னு இருக்கும். அந்த இதுலயே போட்டாங்க ஆக்சுவலா அந்த Hotstarல அந்த ப்ரோமோலயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் இத அட்ரஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதான்னு பார்ப்போம். நடந்துச்சுன்னா, அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய எலிவேஷனா இருக்கும் பார்வக்கு. ஆ ம். ஏன்னா வந்து பேஸ்லெஸ்ஸா இது அரோராலாம் வந்து யாரோ சொன்னாங்க. வெளிய இருந்து வந்தவங்க சொன்னாங்க. வெளிய இருந்து வந்தவங்க சொன்னாங்கன்னா, அவங்க எக்ஸாக்ட்டா வந்து அவங்க என்ன இது இங்க வந்து என்ன ரீப்ளே பண்ணியா பார்க்க போறாங்க. அவங்க என்ன கே கேக்குதோ வேர்ட்ஸ வந்து அத இன்டர்பிரெட் பண்ணும்போது மாறி தான் இன்டர்பிரெட் ஆகும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா வந்து அவங்க அன்வான்டட் டச்ன்றது அவங்க சொன்னாங்கன்றத அவங்க உள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்த இவ்ளோ பெருசா போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி அது சாண்ட்ராவா, திவ்யாவான்னு தெரியல பண்ணது. ஆனா ஏதோ ஒண்ணு எக்ஸ்கிலேட் ஆயிடுச்சு. ஆனா அது வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அரோரா வந்து அத அத இருக்கிறதுலயே பெருசு பண்ணது அரோரா தான். இவங்க 2 பேர் ஒரு ஒரு வாட்டி சொல்லிட்டு தான் விட்டுருப்பாங்க. ஆனா அரோரா வந்து எத்தன இடத்துல அது கொண்டு போ முடியுமோ அத அத பேசி பேசியே கமருதீனுக்கு வந்து அ இது பண்ணது அரோரா. அந்த விஷயத்துல அரோரா தான் வந்து மெயின் கல்பிரிட். ஸோ அவளுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகும். இந்த பேட் டச் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணாங்க அப்டின்னா, அரோராக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அவங்க மோஸ்ட்டா வந்து அரோராக்கு வந்து வரா மாரி ஒரு எபிசோட் கூட அவங்க வந்து இந்த 1 ஹார் எபிசோட் காமிக்க மாட்றாங்க. அது எப்படி காமிப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ம் நாளைக்கு நாளான்னைக்கு ஷோ போறத வச்சு நான் சொல்றேன். இது வேற யாராவது இருந்தா பேசட்டும். ஓகே. அப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இதுக்கு ரிலேட்டடா தான். ம். ஓ எனக்கு காட்! வந்து லாஸ்ட் சொல்லுங்க. வீக்கே பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து இதே மாரி தான் சேர் எல்லாம் எட்டி வச்ச சீன் தான் நடந்திருக்கும். ஒண்ணும் ம். வீக்கெண்ட் கேட்கல. இன்னைக்கு ம்ஹ்ம். மண்டேவும் இதே தான் நடந்திருக்கு. இதையும் அப்படியே தான் விட்டுட்டு தான் போயிடுவாரு. இத பத்தி அட்ரஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ம். ஆம். செகண்ட் என்னன்னா, இப்போ 14த் வீக் செலிப்ரேஷன் வீக் வரும்ல. அப்போ அந்த ம். திவாகர் வந்து வந்தாருன்னா, கண்டிப்பா இந்த இஷ்யூ திருப்பியும் ப்ளோ அப் ஆகும். இவன் கம்முன்னு இருக்க மாட்டான்னு நெனைக்கிறேன். ம். இன்சைடா இருந்தானா, இல்ல திருப்பி வந்தா கூட. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னும் எஃப்ஜே என்னென்ன பண்ணுவான்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல வெளில இருக்கவங்க என்னென்ன சொல்லிக் குடுத்து அனுப்புறாங்கன்னு தெரியாதுல்ல. நம்மளே பாயிண்ட் குடுக்குறோமோ? இல்ல, இல்ல, இல்ல. ஏங்க நீங்க குடுக்கலனாலும் இதுதாங்க நடக்கும். ஐ நோ. கரெக்ட் தான். கம்ருதீன் அகைன் ஸ்விட்ச்ட் ஹேண்டா. வீடியோ ஷார்க் டேக் அ வீடியோ ஆஃப் இட் அண்ட் சென்ட் மீ டிஎம் பண்ணுங்க எனக்கு. அவ்வளவுதானா? வேற ஒண்ணுமே இல்லையா? வேற இந்த யாருக்கும்? திவாகர் ஆர்மிலாம் ஒண்ணு இருந்துச்சுல்லங்க. அது எங்க போச்சு? என்னது? திவாகருக்கு ஒரு ஆர்மிலாம் இருந்துச்சுல்ல இல்லங்க திவாகருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்க அப்படியே வந்து பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே. பட் தெர்ல. ஐ அம் நாட் ஷூர் அபௌட் இட். எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்தாருன்னா, மேபி அவரு சொல்லலாம் இல்லையா? இந்த மாரி வந்து அந்த பேட் டச் சொல்லல. எக்ஸாக்ட்டா வந்து ம். என்ன அவ சொன்னாங்கிறது. இப்போ வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணலன்னா, திவாகர் ம். டெஃபினட்டா வந்து பார்வதி கூட ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நெனைக்கிறேன். ம். ஓகே.
இல்ல நானுமே வந்து பார்வதி கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் பார்வதி வேற அன்வான்டட் பெர்சன் அட் அன்வான்டட் டைம் அப்படின்லாம் இருக்குல்ல. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சொல்லுங்க சாரா. அது வந்து அவர் எப்படி இப்போ திவாகர் மேலயும் தப்பு இருக்கு. இப்போ அந்த சென்சிட்டிவான விஷயத்த வந்து ஒரு ஃபைட்ல வந்து கொண்டு வந்திருக்க வேண்டாம்ல. அது வந்து அவர் பார்த்து பேசியிருக்கணும். அதுதான் அவ அட்ரஸ் பண்ணியிருப்பா. மேபி நான் வந்து ஒரு தப்பான டைம்ல சொல்லிட்டேனோ, தப்பான பர்சன் கிட்ட. ஓகே டாம், எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின். இப்போ அவள் தப்பாகவே சொல்லியிருக்கட்டுமே, வாட் இஸ் த சொல்யூஷன் ஒன்று இருக்குல்ல? ஹவு வி கேன் ஏங்க ரெக்டிஃபை இட்? ஒண்ணு அந்த டைம்லயே இத அட்ரஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்டென்ட்டே கிரியேட் ஆகாம இருந்திருக்கலாம். கரெக்ட்டா? அண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் துஷார் உள்ள இருந்தாரு. ஸோ அரோராக்கும் துஷாருக்கும் ஒரு கன்டென்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கம்ருதீனுக்கு வந்து அங்க பிளேஸ் இல்லாம போயிருந்திருக்கும். ஓகேவா? அதுவும் ஒரு காரணம். சேனல் வந்து அத ப்ளோ அப் பண்ணாம விடுறதுக்கு. லாஸ்ட் சீசன்லயுமே இதே மாரி தான் பண்ணாங்க விஜய் விஷாலுக்கு. அவங்க அத அட்ரஸ் பண்ணணும்னு நெனச்சிருந்தா, சேனல் எப்பவோ அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். விஜய் விஷால் வந்து எப்பவோ தன்னுடைய தவற திருத்திக்கிட்டு, அத புரிஞ்சுகிட்டு, உண்மையாலுமே சவுண்டு மேல வந்து அந்த வன்மத்த காட்டாம, அவன் வந்து வேற மாரி அத பிஹேவ் பண்ணி, அவனோட கேரக்டர் கூட கொஞ்சம் குட்டா கூட ப்ரொஜெக்ட் ஆயிருக்கலாம். கரெக்ட்டா? அதற்கு சேனலே ஸ்பேஸ் குடுக்கல. அவங்க இங்க ஒரு மாரி கொந்தளிச்சு பூகம்பம் ஆனம்போது தான், கடைசி நிமிஷத்துல தான் வந்துட்டு, அத இதுவே பண்ணுவாங்க. புரியுதா? ம். சோ வி ஹேவ் டூ சி. இல்ல அவ ம். அதுதான் நான் கேட்குறேன். ஆல்ரெடி ம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாரி கேட்டாச்சு. சொன்னது ம். தப்புன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் ம். திங்க் லைக் ஐம் நாட் சேயிங் தட் ஷீ ஹாஸ் டன் சம்திங் ம். ராங். பட் ராங்கே ம். இல்லாத ஐ மீன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அப்போ தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். பட் இட் ஹாஸ் பீன் ஹர்ட்டட் இன் சம் வே, ஆர் இஃப் யூ ஆல் திங்க் இட் ஹாஸ் பீன் போர்ட்ரேட், ஆர் ஒரு பர்சனோட ஒரு கேரக்டரையோ இல்லை அவங்க லைஃப் அஃபெக்ட் ஆகுன்ற போது த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் லைக் சாரி தவிர்த்து நான் வேற என்ன பண்ண முடியும்? ஐ கேன் ஓப்பன்லி சே தானே. இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? எனக்கு தெரியல சீரியஸ்லி. ம். அது ஆல்ரெடி டன் இட்ல, தென் வாட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங்? எனக்கு அது புரியல. அக்ரீடு தான். ஒரே ஒரு நிமிஷங்க. இந்த பக்கம் மெசேஜ் அனுப்பிச்சுனே இருக்கிறானுங்கங்க. நான் என்னங்க பண்றது? டாம் உங்களத்தான் டாம் உங்களத்தான் அப்படிங்கிறானுங்க. டேய் பிக் பாஸ் சொல்றீங்க, அப்டேட் கேக்குறீங்க. அப்டேட் கேட்டா ஏதாவது சொல்றீங்க. அதெல்லாம் பித்தலாட்டம். அதெல்லாம் பொய். தெரியாது தெரியாது அப்படிங்கிறீங்க. ஏன்னா முந்தா நேத்து சொன்னது நடந்துச்சா இல்லையாடா இன்னைக்கு? இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா மாதவி? அன்ஃபில்டர்ட். கேக்குது கேக்குது கேக்குது. அப்புறம் என்னையா பேசாம எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ஆக்சுவலா மாதவி பேசுறது சுத்தமா கேட்கல. அத எப்பயோ சொல்லிருக்கணுமேடா கண்ணா. இல்ல உங்களுக்கு எல்லாம் கேக்குது, எனக்கு மட்டும் கேட்கல. சரி ஓகேன்னு விட்டேன். எனக்கு மட்டும் கேட்கல, உங்களுக்கு விட்டீங்களா? சொல்லுங்க சரத்குமார். சரத் சரத்குமார் சொல்லுங்க. டாம் எவ்வளோ காசு வாங்கினீங்க பிஆர் பண்றதுக்கு? எவ்வளவு காசு வாங்கினேன் வாங்கல, யார்ட்டையாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் பச்சையா தெரிஞ்சிருச்சு நீங்க வாங்குறீங்கன்னு. எப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? எல்லாம் போட்டு விட்டாங்க, அப்புறம் என்ன? என்ன போட்டு விட்டாங்க? தெளிவா சொல்லுங்க. நீங்களும் செய்யணும் முந்தா நேத்து சேர்ந்து பேசும்போது தெரியும் நீ யாரு என்னன்னு. நானும் செய்யணும் சேர்ந்து பேசும்போது தெரியுமா? ஆமா. ஐயோ சரி அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? நான் தான் சொல்றேனே, செய்யோன்னு பேசும்போது உங்களுக்கு தெரியுங்கிறீங்க. அதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன சொல்றது? அதான் இப்படி நெகட்டிவ் பிஆர் பண்ணி பொழைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணி பொழைக்கலாம். வேற ஏதாச்சும் பண்ணி பொழைக்கலாமா? சரி நீங்க ஆமா. போய் பொழைக்கிறீங்களா? கிளம்பு மூடிட்டு. நான் எதுக்கு கிளம்பணும்? நீதான் என் ஸ்பேஸ்க்குள்ள வந்துருக்க, நீ கிளம்பு. மூடிட்டு போடி. நீ மூடிட்டு போடா. ஓகே தானப்பா? நான் ஃபில்டர்ட். சொல்லுங்க. அவர் மூடிட்டு போடினாரு, நான் மூடிட்டு போடான்னு சொன்னேன். கரெக்ட் தானே? ம்.
ஏன் அக்செப்ட் பண்ண இன்னும் அதிகமாவே சொல்லியிருக்கலாம் வேணும்னா. இன்னும் ஓகே. அதிகமாவே சொல்லிருக்கலாமா? ஒரே ஒரு செகண்ட் இருங்க. சொல்லுங்க அஞ்சலி. இருக்கலாம். இல்லாட்டி இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். என்னடா? அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாமா? ஆமா. சரி. சரி. பெக் நம்ம பண்ணிட்டு இல்ல பெக் இல்ல அஞ்சலி. பண்ணிட்டு உங்க ஸ்பேஸ்க்கு வந்துட்டு உங்களே கேள்வி கேக்குதா? பிச்சை எடுத்து நீங்க வந்து ஸ்பீக்கர் குடுன்னு கேட்டுன்னு இங்க வந்துட்டு இங்க வந்து நம்மள பேசுதா உங்களை பேசுதான். அது எவ்வளவு புடிச்ச இந்த பையனா இருக்கும் அது. Sorry guys, now and I was out and I was traveling. I just got back home like 10 minutes ago. அதனால தான் நான் emojis கூட போட முடியல. நான் ரெண்டு கையும் occupied இருந்துச்சு. But I was listening. It was really, really good. Sorry to interrupt. Tommy, நீங்க என்ன சொல்லின்னு இருந்தீங்களே? இல்ல நான் ஒண்ணு சொல்ல வந்தேன். ஆனா அது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. அதற்காக வந்து யாரையாவது திட்டணும்னா திட்டிக்கோங்க டாமி. இது உங்க ஸ்பேஸ் தான். நோ 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 திட்டுறதெல்லாம் கிடையாது. அத நம்ம ஸ்பேஸ்லயே ஆக்சுவலி ஆல்ரெடி 3 டைம் நம்ம பேசணுமா அன்ஃபில்டர்ட். நாங்க நேத்து கூட பேசும்போது சொன்னோமா, முந்தானேத்து பேசும்போது சொன்னோமா, கனெக்ட் பண்ணோம். அந்த டீமை கனெக்ட் பண்ணோம். அவங்கள வீடியோ போட சொல்லி கேட்டோம். போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோமா அன்ஃபில்டர்ட் நாங்க. நானும் மேஜிக்கும் சொன்னோமா? ஓகேவா? சோ என்னன்னா நான் வந்து இங்க ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்வதிக்கு மெசேஜ் பண்ணேன். பார்வதியோட அக்கவுண்ட்க்கு மெசேஜ் பண்ணேன். அந்த கொலாப் யார் பண்றாங்களோ அவங்க ஒரு போஸ்ட் கூட போட இல்ல. சரியா? அந்த ஒரு போஸ்ட் கூட போடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் டிஎம் பண்ணிட்டு கால் பண்ணேன். அவங்க நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். வாய்ஸ் நோட் போட்டேன். ஏங்க ஒரு போஸ்ட் கூட போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ஓகேவா? அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் போட்டாங்க. என்னடா கிளாரிஃபிகேஷன் குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே குடுக்கல. என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறமேட்டு? அதுதான் ஒரு தண்ட குரூப்னு தெரிஞ்சிருச்சே. டாம் ஏதோ பேசிட்டு போட்டோம் டாம். ஃப்ரீயாகட்டும். நான் கூட ஆனா தான் அந்த போயிட்டு தண்ட அரோராக்கு குரூப் மெசேஜ் எங்கேயோ பண்ணேன். ரியாக்கு மெசேஜ் பண்ணேன். ஏங்க ரியா உள்ள வந்து அரோராவோட இல்ல ரியா உள்ள வந்து என்ன சொன்னாங்க? எவ்ளோ டிஎம்ஸ் வந்துருந்துச்சு. உள்ள போய் இத பேசுங்க. உள்ள போய் பாத்துக்கோங்க. நாங்க இருக்கோம். அரோராக்கு நாங்க இருக்கோம். நாங்க அவ்ளோ பேர் மெசேஜ் பண்ணி பேசுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? அது எப்படி அரோராக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா புனிதம், பார்வதிக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா பிஆரா? புரியல எனக்கு. இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா? சும்மா பேசணும்னு இஷ்டமயத்துக்கு பேசக்கூடாதுல்ல. தைரியம் வந்துச்சுன்னா மூஞ்சுக்கு நேரா வந்து கேள்வி கேளுங்க. they just want to publicize this ஒரு நெகட்டிவ் சைடு கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரே ஒரு விஷயத்துக்கு வேணா நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கலாம். என்ன கிளாரிட்டினா, நான் அப்பதான் நினைச்சேன் இவனுங்க சும்மாவே தேவையெல்லாம் பேசுவாங்களே, இந்த ப்ரொஃபைல் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபாலோ பண்றேன் அன்ஃபில்டர்ட். சரியா? அன்ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸோ சம்திங் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ட்வீட் அனுப்பிச்சு விடுறானுங்க. டேய் இப்பதான் நான் அன்ஃபாலோ பண்ணேன். என்னடா ஐ தாட் லைக் பிகாஸ் என்னால வந்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே நெகட்டிவா போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு ஐ தாட். கரெக்டா? இவங்க எல்லாமே சும்மா சும்மா பேசுவாங்கல்ல, அதனால என்னால அந்த பொண்ணுக்கு நெகட்டிவா போயிடக்கூடாதுன்னு அன்ஃபாலோ பண்ணேன். அவ்வளவுதான். எல்லாருமே ஒரு ஃபேமிலி ரவுண்ட் வருது, கனெக்ட் பண்ணுங்க பேசுவாங்கன்றது இருக்குல்ல, ஆப்வியஸ்லி இருக்கும் தானே, எல்லா ஃபேன்ஸ்க்குமே இருக்கும்ல. ஏன் கம்ருதீன் கிட்ட கனெக்ட் பண்ணி பேசணும்லாம் யாருமே சொல்லவே இல்லையா? எல்லாரும் ஸ்பேஸ்லயே உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. இது என்னடா இது உலகமாக உருட்டா இருக்குடா சாமி. வயித்தெரிச்சல் புடிச்சவனுங்க. வயித்தெரிச்சல். அப்டேட்னா ஒருத்தர் மட்டும் தான் கொடுக்கணும். எப்படி டாமுக்கு அப்டேட் தெரியும்? எனக்கு அப்டேட் தெரிஞ்சுன்னா உன்னால முடிஞ்சுதான் போய் அப்டேட் வாங்கு. நான் என்ன சொன்னேன்? எனக்கு அன்னைக்கு அன்ஃபில்டர்ட் ஜோ மைக்கேல் ஸ்பேஸ்க்கு வந்தாருல, அண்ணா இது அப்டேட் கொடுக்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாருல, கரெக்டா? லாங் பேக்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கான்வர்சேஷன் நான் பேசுறப்ப அப்டேட் கொடுக்கறது எனக்கும் ஆள் தெரிஞ்சுச்சுன்னா நான் கொடுக்க தான் செய்வேன். நான் சொன்னா சொல்லியா? நான் கொடுக்கவே மாட்டேன்னு நான் சொன்னேன்னா? எனக்கு உண்மையாலுமே யாராவது ஆள் தெரிஞ்சாங்கன்னா நான் அப்டேட் கொடுப்பேன்.
வயித்தெரிச்சலின் உச்சம் புடிச்சவங்க இவங்க எல்லாம். அவ்வளவுதானே சொல்ல முடியும். வேற இதுக்கு மேல உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ம். I was நேத்து நான் தூங்கிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா வேற தூங்கிட்டேன். ம்ஹ்ம். But when I woke up, என்னென்னமோ நடந்திருக்கு போல. My sister, she's also off. அவ போய் ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. She was laughing at the ம். incredulity of some people. அப்ப அவ என்னோட ஐடி வேற யூஸ் பண்ணியிருக்கா. அங்க நினைச்சிருந்திருப்பாங்க, ஏன் இந்த அஞ்சலி வந்து உட்காந்து குவைட்டா இருக்கு, மூச்சு பேச்சு விடாம. யூசுவலி நான் போனா பேசுவேன். ஸோ எனிவேஸ் அதுக்கப்புறம் வந்து அவளால தாங்க முடியல. ஐ திங்க் ஷி வாஸ் லைக், ஓ மை காட் அஞ்சு, நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 ட்வீட்ஸ் போட்டிருப்பேன், எல்லார்தையும் வேற லைக் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஷி வாஸ் ஸோ ஆனால் நான் ஒன்றுமே பார்க்க முடியல. ஏதாவது கிளிப்ஸ் பார்க்கணும், எபிசோடும் பார்க்கல. But it looks like Sandra finally stood up and did the right thing. Because without Divakar, பார்வதிக்கு அங்க ஒருத்தவங்களுக்கும் தெரியாதில்ல அந்த விஷயம் நடந்தபோது. அந்த ஒரே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா. ஆனா அவங்க எவ்வளோ பார்த்தாங்கன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் சாண்ட்ரா பார்வதி ஓவர் த பீரியட் ஆஃப் த 20-30 days பேசி she at least found out that பார்வதி is not changed a story. அவன் முதல் நாள் சொன்ன அதே ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ முதல்ல சாண்ட்ரா ட்ரஸ்ட் பண்ணலன்னா கூட இந்த பொண்ணு வந்து இவ்வளோ செருப்படி வாங்கினும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுதேன்னு she was able to, after a period of time, she's a smart woman illa, she's a smart illanala, she's a shrewd woman. So avanga purinjikitaanga. So and yesterday was the final confirmation of Parvati's trust in Sandra. No matter what Parvati will ஒரு வார்த்தை சொன்னா she'll keep up to it. அது அவ ட்விஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டா. So she was the only one who stood by Sandra, and I think there's a saying that, the straw that breaks the camel's back அப்படின்னு சொல்லிட்டு. She was finally able to accept that Parvati is not bluffing. Parvati is true to herself. Parvati is true to Kamruddin. She was able to finally accept it. அதனால தான் she spoke up very clearly for Parvati. And இன்னைக்கு வந்து கண்டிப்பாக கமருதனுக்கு இட் வாஸ் அ டர்ட்டி டே. பட் பார்வதிக்கும் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் கிரேட். ஏன்னா ஸ்டில் மக்கள் வில் கீப் கொஷனிங், நீயே அலோவ் பண்ண அந்த கொஷன் வந்து பார்வதி மேலே வச்சுட்டே தான் இருப்பாங்க மக்கள். நீ ஏன் அலோவ் பண்ண முடியல, நீ இடம் கொடுத்து கூடாது. அது ஒரு கும்பல் அது சொல்லும். இன்னொரு கும்பல் என்ன சொல்லுவான்னா, அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அவன் நல்லவன் இல்லை, அப்போ ஏன் நீ அவனை இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க. பிகாஸ் அது வந்து வெரி ஃபைன் லைன். நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு தான் we will understand why she gave him that why she kind of allowed herself. அவளோட காமன் சென்ஸை தவிர்த்தும் she kept allowing herself to trust கமருதீன். பிகாஸ் அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் பாண்ட் டெவலப் ஆயிடுச்சு. அண்ட் she also அவளால் அவனுக்கு கெட்ட பேர் போகக்கூடாதுன்னு she was allowing herself to continue with those emotions. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு புரியவே புரியாது. ஸோ அவங்க ஸ்டில் they will keep questioning பார்வதி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகி I don't know if weekend it will be addressed. If it doesn't get addressed, இந்த வாரம் அடுத்த வாரம் Parvati has to stay firm, completely distance herself and just focus on her game like she's doing today. அப்படி போனாச்சுன்னா பார்வதிக்கு நம்பர் 1 சான்ஸ் இருக்கு. இல்லைனா ஒரு வேளை நம்பர் 2 கொடுத்துருவாங்க. பட் ஷீ இஸ் டெஃபினெட்லி 1 or 2. அது வந்து ஐ ஃபீல் த சேனல் இஸ் ரெக்கக்னைசிங். அதனால தான் தே எனிவே இதை தவிர இன்னைக்கு கான்டென்ட் வேறு எதுவுமே இல்லைல்ல.
ஸோ எனக்கு அதனால தான் தே ஆர் எனக்கு இந்த அலோவிங் ஆல் ஒன் திஸ் டேலயே நேரேட்டிவ் டு பி. அஞ்சலி இன்னும் கொஞ்சம் கூட அஞ்சலி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் 1 hour அஞ்சலி எபிசோட்ல. பட் லெட்ஸ் see how யோ it goes. அன்ஃபில்டர்ட் எனக்கு என்னன்னா நீ ஐ யாருங்க am கேக்கல actually கேக்கல connecting எம்மா yesterday's episode அஞ்சலி with today. அஞ்சலி அஞ்சலி கேக்குதா? அஞ்சலி And இது ரெண்டு அஞ்சலி அஞ்சலி எபிசோட்ஸும் கனெக்ட் பண்ணா there is some அஞ்சலி பேசுறது கேட்கலையா? அஞ்சலி கேக்குதா? கேக்குதா? லிசனர் போயிட்டவங்க நாங்க பேசுறது கேக்குதா? ஏண்டா நான் என்ன சொல்ல வந்தனே நான் மறந்து போயிட்டேன்டா எப்பா சாமி. இல்ல ஆக்சுவலி பொசிஷன் அப்படியே வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து பயங்கர இரிட்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? செம்ம இரிட்டேட் ஆகி இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பொசிஷன் அது இதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் கேட்கும்போது இல்ல இது கிடையாது அது கிடையாது அப்படின்லாம் சொல்லும்போது அஞ்சலி மியூட் போடுங்க எக்கோ அடிக்குது எனக்கே நான் பேசுறது. சோ அந்த பொசிஷன்லாம் இதாகும்ல, அப்படி மாறிட்டே இருக்கும்ல. அப்பெல்லாம் வரும் பொழுது ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி கடுப்பாயிட்டேன். பட் எனக்கு வந்து இப்போ இந்த 2 நாள்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்குல்ல, ஏன்னா திவ்யாவை வந்து கொண்டு போய் டாப் 2 அப்படி இப்படின்லாம் பொசிஷன் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஏன்டா நடக்காத சொல்றீங்களேடா நடக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு நான் வந்துட்டேன் இப்போ. சரி திவ்யாக்கு ஓகே இது ஓகே கம்ருதீன் வந்து வெளில தெர்ற வரானா, ஓகே இந்த மேட்டர் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதா அப்படின்ற அந்த ஹாப்பினஸ்லாம் வந்து எனக்கு இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அந்த பொசிஷன் ஸ்வாப் ஆகுறதையுமே நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. கரெக்டா? என்றா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. யா கரெக்ட். இப்போ கேக்குதா டாமி நான் பேசுறது? நாங்க பேசுறதா உங்களுக்கு கேட்கவே இல்லையே அஞ்சலி. அஞ்சலி ஐயோ நான் அவ்வளோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே. என்னடா ஏன்டா எதுக்குடா அடிக்கடிக்கு மியூட் அஞ்சலி பேசுறாங்களா? இல்லையே நானும் இல்ல இல்ல பேசலாம் இல்ல பாத்துட்டு இருக்கேன். I'm silent. No, I'm silent you guys. I was waiting for Tommy to talk. டாமி என்ன டாக் பண்றது? டாமிக்கு இன்னைக்கு நடந்ததுல வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகேவா இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் ஓகேவா இல்ல. பட் அந்த பையனை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, என்ன பண்றது, என்னடா பண்றது அவன அப்படி இருக்கு. எனக்கு என்ன பண்ணலாம் நம்ம கெஞ்சிக்கிட்டு அப்படியே போகும்போது இல்ல பலார் அவன் அறையலாம் போல ஆத்திரம் வருது. இல்ல he's been exposed. ஏன் இதுக்கப்புறம் சொல்லி downhill for him. எனக்கு என்னன்னா பார்வதிக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கணும். பட் ஈவன் இன் 1 hour எபிசோட் இஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் இன்டென்ட்லி நேத்தியும் இன்னத்தையும் கனெக்ட் பண்ணா people will begin to have doubts and they will see பார்வதி's angle. ஸோ இதே மாதிரி 1 hour எபிசோட்ல கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபேக்ட் பார்வதி ஓட கான்வர்சேஷன்ஸ் வித் சாண்ட்ரா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ நாள் குவைட்டா இருந்தது, இவனை அக்செப்ட் பண்ணின்னு இருந்தது, அந்த கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். கரெக்ட். கனெக்ட் பண்ணிட்டே வரணும், ஒரு எபிசோடும் கனெக்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இவன் காலி. ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் ஐயோ he's such an innocent அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்ருதீனா ஆமா ஆக்சுவலி நிறைய எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ் அதிகமா ஷேர் பண்ணுங்க கைஸ். I don't see much video about it. The verbal abuse, what are the verbal abuse that he has done so far, அத பத்திலாம் வந்து you guys can do so many videos and you can post it. உங்களுக்கு என்னென்ன கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கோ அது எனக்கு சென்ட் பண்ணுங்க. மேபி I can make a video and I can post it. டாமி எக்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் the wave has changed against கம்ருதீன். எக்ஸாக்ட்லி. நான் ஓகே போட ஆரம்பிச்சிட்டேங்க வீடியோ. நான் ஆக்சுவலி ஆரம்பிச்சேன். எனக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு. என்னத்தடா போய் இதெல்லாம் போய் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். கம்ரு அவுட் டாம், கம்ரு அவுட். அவெல்லாம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவுட். சும்மா இருங்க. 5 மணி நேரம் தானே இப்ப கணக்கு என்ன வருது?
இப்போ அதான் இன்னும் சொல்லல. பட் அவுட் தான் 5 சொல்லிருக்காங்க. hours தான். 5 hours தான். 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1. 11 to 11, 11 to 12, 12 to 1. எவ்வளவு சீட்டிங் ஓகே. அப்பா. So இந்த ரெண்டு platform where the viewers watch நிறைய 24/7 watch பண்ற viewersக்கு they have very good clarity. They know what ஐயோ எனக்கு கெட்ட வார்த்தை வருதே சுத்தியா he is. So ஐயையோ okay, ஐயையோ because எனக்கு அஞ்சலி வந்து எனக்கு வந்து அது அஞ்சலி வந்து ஹிந்தி வேர்டு தான் அது. நோ அது நோ வந்து நோ ரொம்ப நோ நோ கெட்ட நோ வார்த்தை நோ இல்லைங்க. நோ அது நோ கெட்ட நோ வார்த்தை இல்ல. நோ 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 கச்சடா. It's just கச்சடா it is. You can use kachda, but not that. That's not good. Okay, sorry guys, I take it back. எனக்கு என்னன்னா um, that I lost my flow of thought. Anyway, இந்த இடத்துல வந்து people are much more discerning and they watch 24/7. அவங்களுக்கு வந்து facts are very very clear. ரொம்ப manipulate பண்ணாங்க. But 1 hour audienceக்கு தான் அந்த more clarity கிடைக்கும். அது வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் போய் பேசுறாங்கல்ல ஒரு ஒரு ஜெனரல் பப்ளிக் லொகேஷன்ஸ்ல போய் பேசுறாங்க. அந்த மாதிரி இடத்துல இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா I don't know, you'll get more awareness about that and just 1 hour episode பார்க்குறவங்க கிட்ட வீட்ல இருக்கவங்க பேசுறது தான். just talking to each other and அப்படி சொன்னாதான் அது வந்து அவங்க ஏன்னா எல்லாருக்கும் என்ன தோணுதா, அவன் இத பண்ணிட்டான்ல, ஏன் இந்த பொண்ணு இன்னும் விட்டு குடுக்குதா அவனுக்கு? ஏன் இன்னும் அது பொறுத்துன்னு இருந்தது? எதுக்கு அப்படி பண்ணுச்சு? இந்த புள்ள அப்படி பண்ணியிருக்கூடாதுல்ல? அப்படிதான் வருது கேள்வி. ஏன் 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 அவன் அதுதான் பண்ணால. அந்த ஆப்போசிட் பாரு ஃபீல் பண்ண அந்த எமோஷன் அவங்களுக்கு புரிய மாட்டேன்றது. இவ்ளோ ஸ்மார்ட் பொண்ணு, இவ்ளோ படிச்ச பொண்ணு, ஏன் அவள விட்டு குடுத்தது? ஏன் அவன் கூட கன்டின்யூ பண்ணுச்சு பழகுறதுக்கு? இந்த கேள்விகளுக்கு அவங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர்ஸ் இன்னும் இல்ல. அதனால தான் அவங்க வந்து பார்வதிய இன்னும் வந்து அந்த தட் ஷி டிட் ஃபார் அ சர்டன் ரீசன் அதால அவங்க அக்செப்ட் பண்ண இன்னும் முடியல. அது வந்து கொஞ்சம் போக போக இந்த வாரத்துல பார்வதி எப்படி ஸ்ட்ராங்கா பண்றாங்க, அது வச்சு தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும் பீப்பிள்க்கு. ஒரே சபிதா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்றேன். அப்படியே ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்ல இருந்து ப்ளே பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. Let me play that video and let's check. ப்ளூடூத் எங்கடா? ஒரு நிமிஷம் இருங்க சபிதா. இந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பேசுங்க ப்ளீஸ். ஐயோ புரியல. ஓகே ஒரு நிமிஷம் ஏய் போட புரியல. அன்வான்டட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு அது தெரியுது. உன்னுடைய ஊர்காய்க்கெல்லாம் நீ என்னை பயன்படுத்திக்காத. ஃபேமிலி வர்றதுக்காக அவன் திரும்ப அதை கொண்டு வரான். ஃபேமிலி வர்றதுக்காக கொண்டு வரலாமா? பெரிய ஐஸ்வர்யா ராய் இல்லம்மா, பேட் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ண சார்? நான் இன்டென்ஷனலா உன்னைய வந்து இப்படி சொல்லணும் அப்படின்னு இது பண்ணல. நான் ஒரு சோ கால்டு உமன் கார்டு அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நானுமே வெரி என்ன சொல்றது, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எப்படி எல்லாம் பண்ணா இப்படி இருக்கலாம்ன்றதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அண்ட் ஜஸ்ட் அந்தந்த டைம்ல எனக்கு என்ன தோன்றதோ அதை வந்து ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ ஒன்னும் அப்படி இன்அப்ராப்ரியேட்டாவோ பேட் டச்சாவோலாம் ஒன்னும் பண்ணல. I used the wrong words வேணா வந்து சொல்லலாம், புரியுதா? It was a very very stupid blunder mistake. அண்ட் நானும் அங்க இருந்த என்னுடைய கன்சர்ன்டோட தான் வந்து வாட்ஸ் எவர் ஒன்னும் நடக்கல, பட் வாட்ஸ் எவர் that feeling has been shared.
பட் ஆனா அந்த டைம்ல நமக்கு பெருசா நம்ம எதையுமே கன்ஃபார்ம்ன்றதை தாண்டி எதுக்குமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராத ஒரு டைம்ல அப்போ எனக்கு அப்படி நீயும் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. You will not stay in the same place where I'm staying. Just because I liked you and adanaala just because you like me, that will not be a bad touch. Even if I touched you, that will not be a bad touch. Because you like me, I like you. It was a consent. With consent, anything is not a bad touch. It's inappropriate. உங்ககிட்ட ரொமான்டிக்கா பேச முடியும், ரொமான்டிக்கை தவிர உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. போதுமா? நான் எதுக்குங்க உங்ககிட்ட கேம் பத்தி பேசணும்? நான் போறதுக்கு ஆசைப்படுற ஒரு ஆளுகிட்ட நான் எதுக்கு என் கேம் பத்தி பேசணும்? பிராங்க் அப்போ சரி இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் என்கிட்ட பண்ணாத, இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணாத. நீ காம் டவுன் பண்ணு. பேசுற ஜெயில வந்து நான் பாது கூட இருக்கும்போது நான் ஃப்ளர்ட்டிங்கா வந்து நான் வந்து ஐ ஆஸ்க் ஃபார் எ கிஸ். அப்படி சொல்லிச்சு எனக்கு தோணிச்சு நீ சொன்ன, எனக்கு தோணிச்சு நீ சொன்ன, எனக்கு தோணிச்சு நான் சொன்னேன் நேத்து கூட, எனக்கு பேட்டை தோணிச்சு சொன்னா நேத்து கூட என்ன நினைச்சிட்டீங்க? அல்லாஹ் விட்டுறா. எனக்கு ஆல்ரெடி ட்ராமா இருக்கேன். அதனால நீங்க ட்ராமால இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி ட்ராமால இருக்கேன். என்ன ட்ராமா? நீங்க அவ கூட பேசிட்டு இருக்கும்போது ஆமா. அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனதான் ஒரு குழந்தையே. இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோமா? ஏன்னா எனக்கு தலை I really want to talk to you. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தப்பா நினைச்சேன். அவன் என்ன சொல்றானா 24 மணி நேரம் கொண்டு வர வேணாம்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இது மாதிரி ஏதாவது நீ எடுத்து சொல்லிடுவேன், அவனுக்கு ஏதாவது தப்பாயிடும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். நான் அடிச்சு சொல்ற கம்மூதி அவன் என்கிட்ட வந்து சொன்னது அவன் ஒரு நிமிஷம் இருங்க முடிஞ்சா. தட்ஸ் a 4.5 minutes வீடியோ. ஓகே, இதுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் இல்ல ஏதாவது ஆட் பண்ணணும்னா மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க ஒரு செகண்ட் இருங்க. இவ்வளோ நேரம் அது ஆக்சுவலி லோட் ஆயிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அதை எடிட் பண்ணிட்டு அதுவும் ஒழுங்கா இதாகவே இல்லை, அப்லோட் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் பண்ணிட்டேன். அதிகமா இருக்கா, கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால ஐ couldn't do it. கேக்குதா? கேக்குது கேக்குது. இட்ஸ் ரியலி குட். ஜஸ்ட் கிவ் அஸ் 1 minute each of you guys think guys, ஏதாவது ஒரு கிளிப் ஆட் பண்ணணுமான்னு. யா டாம், நான் உங்களுக்கு ஒரு 3 லிங்க்ஸ் அனுப்பிச்சு வச்சிருந்தேன்ல முன்னாடி. அவன் ஜெயிலுக்கு ஒரு நிமிஷம் போறதுக்கு இருங்க. முன்னாடி. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியா? எது எனக்கு தெரியலையேப்பா, திரும்ப அனுப்புங்களேன். அவன் கையில எழுதுனதும் போட்டுட்டீங்க இல்ல டாமி? இல்ல அங்க பாருங்க, கால் கைய புடிச்சு முத்தம் கொடுக்கிறது, கால்ல maybe no how I can show you guys. No it's okay, we understood. Okay, ஒரே ஒரு செகண்ட். அந்த செகண்ட் சீக்வென்ஸ் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துமே டே 21 போட்டு அவன் கையில கிஸ் பண்றது, ஓகேவா? அடுத்து வந்துட்டு அவன் காலை தடவுறது, அடுத்து கையில ஹானின்னு எழுதுறது, டே 22. டே 23 வந்து டிஸ்கஷன். அவரோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு, இவரோட வாய்ஸ் ஓவர், அவர் பேர் என்ன, திவாகரோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அவன் கையில முத்தம் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே அப்படியே பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆகும். ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி தென் அந்த மண்டே எபிசோட், அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோட். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு இது நான் ஒரு சோ கால்ட் வுமன் கார்டு அப்படின்னு சொல்றாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நானுமே வெரி என்ன சொல்றது, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள எப்படி எல்லாம் பண்ணா இப்படி இருக்கலாம்ன்றதுலாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஜஸ்ட் நானும் அங்க இருந்த எதையுமே சொல்லும்போது எனக்கு
இது வந்து அவன் லிட்டரலா ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைப்பான்ல. ஆமா ஆமா. After that fight, after that Monday fight. ம். இன்சிடென்ட்ஸ். ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னோட வேற என்னம்மா பண்ண முடியும்னு கேட்பான்ல. ஓகே. யாராவது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்ன ஹெல்ப்னா, இவங்க அவங்க பேர் என்ன? திவ்யாவும் We lost you, Tom. Can't hear you. கிஸ் கேட்டேன். அது ஆட் பண்ணீங்களா? இஸ் இட் கிளியர் நவ்? We lost you, Tommy. We didn't hear the last 1 minute or so. ஓகே. இல்ல எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஸ்லிப்பர் த்ரோ பண்ற வீடியோ யாராவது உடனே அனுப்புங்களேன். ப்ளீஸ். ஸ்லிப்பர் I த்ரோ பண்ற don't வீடியோ யாராவது இருந்தா கேன் சம்ஒன் சென்ட் இட் டு மீ ப்ளீஸ். ஃபாஸ்டா. have, dude. அன்ஃபில்டர்ட் கேன் யூ டூ தட் ஃபார் மீ? இந்த சர்ச் பண்ணி பார்க்குறேன் டாம். ஓகே. டாம் அது அவன் கன்ஃபெஸ் பண்ணுவான்ல கிஸ் நான் கிஸ் கேட்டா அத ஆட் பண்ணிட்டீங்களா? ஆட் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. Because that's the main thing la. அதையும் Yeah. அந்த ஒரு நிமிஷம், ஒரு அந்த நிமிஷம், ஒரு கிஸ் நிமிஷம், ஒரு நிமிஷம். கேட்டதையும் ஒரு you நிமிஷம். ஆட் ended பண்ணியாச்சு, with ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. அது ஆட் பண்ணியாச்சு. இல்ல Okay, டாமி okay. ஒரு நிமிஷம், ஒரு my நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். No, நீங்க எல்லாருமே சொல்றீங்க. இங்க பாருங்களேன். எனக்கு வந்து இதுல பார்வதி கிட்ட அவன் என்னென்ன பண்ணா, என்ன மேனிபுலேஷன் பண்ணான்றது மட்டும் தான் எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம். அபார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹி ஹேவ் டன் வி கேன் ஹேவ் another set of thing. Okay. நான் என்ன நினைச்சேன்னா டாமி you end this video with that clarification, one short clarification Okay. discussion between Parvati and Sandra, where she tells Okay. I think now I have to give a voiceover for that. I'll give a voiceover then. you give a voiceover. Okay. Just Okay. ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் பேசுற மாதிரி இமேஜ் போட்டுட்டு நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கோங்க. ஒருங்க ஒரு செகண்ட்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. ஆக்சுவலி இந்த வீடியோ எடிட்டிங்கே தலைவலிக்குதுங்க. செம்மையா தலைவலிக்குதுங்க. எப்பா அந்த கிளிப்ஸ் எல்லாம் காலையில இருந்து தேடி எடுத்து இது பண்றதுக்குள்ளேயே தலைவலி வந்துருச்சு. வி நோ ரைட் எங்கெங்க இருக்குன்னு. பட் வந்து அதை டக்குனு எடுத்து அதை அரேஞ்ச் பண்றதுக்குள்ள கிஸ் ஹானி டிஸ்கஷனுக்கு அப்புறம் க்ளோஷர் ஆட் பண்ணோம். ஆக்சுவலி க்ளோஷர் வீடியோ வச்சிருந்தேன், மிஸ் பண்ணிட்டோம்ல. ஓகே. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நோ ஐ திங்க் வி கேன். என்னடா எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? கேக்குதா கேட்கலையா? கேக்குது டாம் கேக்குது. கேக்குதா? ஓகே. சொல்லுங்க. ஆட் இட். மேபி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அந்த ஸ்லிப்பர் தூக்கி போட்டது இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். நான் உங்களுக்கு டிஎம் அனுப்பிச்சிருக்கேன் 3 லைன்ஸ் டாம் பாருங்க. 3 லைன்ஸா? 3 லிங்க்ஸா? 3 லைன்ஸ். ஓகே.
ஓகே. அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து அட்டாச் பண்ண முடியாதுங்க. நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கிறதா தான் எடுக்கிறோம். ஒரு செகண்டு. இல்ல, இல்ல. அதுல இருக்க கன்டென்ட் அது 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 ஐ காட் இட். மேபி வி ஹேவ் டூ ஆட் இட் இன் அ டிஃபரண்ட் வே தான் நெனைக்கிறேன். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது பாலாஜி. சொல்லுங்க பாலாஜி. டாம், நான் ஆக்சுவலி எல்லாம் கேட்டேன் கீழ இருந்து. ஒரே ஒரு டவுட்டு. ம். கடைசில அவங்க சாண்ட்ரா கிட்ட வந்து இப்படிதான் நடந்ததுன்னு சொன்னது வந்ததுங்களா 24/7ல? தெரியலங்களே, நான் பார்க்கலையே. ஐ வாஸ் எல்லாமே பிட் பிஸி. வந்தது. ஆனா அது ஒண்ணு மட்டும் நான் சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மத்த வேர்ட்ஸ்லாம் கூட வந்தது. பட் அந்த ம். ஸ்பெசிஃபிக்கா வந்து அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிற மேட்ரு. ஐ மீன் கிஸ் குடுத்துட்டான் அப்படிங்கிற மேட்ரு ம். வந்த மாரி அத தெரியல. கட் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பார்த்தாங்களா? பிக் பாஸோட பேரு அதுல வந்திருக்கும் இல்லையா? அதனால மேபி கட் பண்ணியிருப்பாங்க. ஆ, இல்லன்னா ஆமா. பர்ப்பஸ்ஃபுல்லாவும் கட் பண்ணியிருக்கலாம் சேனல். அது இன்னும் வந்திருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் லீடா இருக்கும் ஆக்சுவலா. கரெக்ட்டு. அக்ரீட். ஷபிதா எங்க போனாங்க? வந்தாங்க. ஷபிதா ஓடி போயிட்டாங்க. ஷபிதா! வேர் ஆர் யூ ஷபிதா? ஷி வான்ட் டு டாக் அண்ட் ஷி லெஃப்ட். டாம் நீங்க யாருக்காவது கோஹோஸ்ட் குடுக்குறீங்களா? நான் கீழ போறேன். கொஞ்சம் ட்ராப் பண்ணு. அப்படியா? சரி ஓகே. இல்ல. இப்ப ஸ்பீக்கர் கம்மியா தானே இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸ்பீக்கர் அதிகமா இருக்கும்போது தாங்க குடுப்பேன். நோ ப்ராப்ளம், நோ ஓகே, ப்ராப்ளம். ஓகே. பை, 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 தேங்க் பை. யூ. ம். ஸ்பீக்கர் தான் இல்லையே. கரெக்ட்டா தானே இருக்காங்க. லேசி டூட். பேசுறீங்களா லேசி டூட்? சரி இல்லன்னா ஆக்சுவலி நான் முழிச்சுட்டு இருந்தேன்னா வந்து நானு ஸ்பேஸ் போடுறேன். எனக்கு இந்த இந்த வீடியோ வந்து மண்டைய உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் போய் இந்த வீடியோ வந்து எடிட் பண்றேன். யாராவது புதுசா ஸ்பேஸ்க்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க